தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. கடந்த வாரத்தில், அதாவது 27/5/2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் RTPயினுடைய வழக்கிலே மிக உன்னதமான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. RTP என்பது 1981 முதல் 84 வரை பெரும்பாலானவர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இறுதியாக 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட வரலாறு என்பது நமக்கு தெரியும். பல முன்னாள் RTP ஊழியர்கள் எல்லாம் இன்று இலாக்காவில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய சட்ட போராட்டம் என்பது 1986 தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே இருக்கக்கூடிய 300க்கு மேற்பட்ட முன்னாள் RTP ஊழியர்கள் ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்தில் 2012-2013 ஆண்டுகளிலே அஞ்சல் இலாக்காவினுடைய 2012 ஆணையினை எதிர்த்து RTP ஊழியர்களுக்கு அந்த சேவை காலம் என்பது கணக்கிடப்பட வேண்டும், அனைத்து சலுகைகளுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் என வழக்கு தொடரப்படுகிறது. அதனை விசாரித்த ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயம் அவர்களுக்கு பழைய காலத்திற்கான ஊதியம் வழங்குவது மட்டுமல்ல, அந்த சேவை காலத்தினை முழுமையாக அவர்களுடைய MACP ஓய்வூதிய கணக்கீடு போன்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஆணையிடுகிறது. இதே போன்று 6க்கு மேற்பட்ட 7-8 நிர்வாக தீர்ப்பாயங்கள் இதே போன்று சாதகமான தீர்ப்பினை முன்னாள் RTP ஊழியர்களுக்காக அளித்தது. 2 முறை அஞ்சல் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்திற்கு SLPயை தொடுத்தும் கூட உச்சநீதிமன்றமும் அவைகளை நிராகரித்து ஆணையினை வெளியிட்டது. ஆனாலும் அஞ்சல் இலாக்கா இவைகளையெல்லாம் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும்தான் அமுல்படுத்தியதை தவிர பொதுவாக அனைத்து RTP ஊழியர்களுக்கும் இதனை அமுல்படுத்திடவில்லை. அதே போன்று ஹைதராபாத்தினுடைய ஹைகோர்ட்டிலே இலாக்கா ஒரு ரிட் பெட்டிஷனை 17,400 ஆண்டுகளே மற்றும் 17,425 ஆகிய 2 CAD டைரக்ஷனை நீதிமன்றத்தில், அதாவது நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புகளை எதிர்த்து 2016 அப்பீல் செய்தது. அந்த அப்பீலானது 27/2/2023 தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பின்னால் அவைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு ஜனவரி 2024 இலாக்கா மேல்முறையீடு செய்கிறது. மேல்முறையீட்டினை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கு எண் 1868/2024 அதை தள்ளுபடி செய்கிறது. 27/2/2023 அன்று இந்த வழக்கிலே நாங்கள் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை என சொல்லி தள்ளுபடி செய்கின்றது. அதற்கு பின்னால் இலாக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையிலே 15/5/2024 ஆணையிலே பஞ்சாப், ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் சத்தீஸ்கரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த சலுகைகளை விரிவுபடுத்தி ஆணையினை வெளியிட்டது. இதற்கிடையிலேயே டெல்லியிலே இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக தீர்ப்பாயத்திலே பிரின்சிபல் கேட் வழக்கு எண் 3466 2019 ஆண்டினுடைய வழக்கினுடைய தீர்ப்பையானது செப்டம்பர் 2023 வழங்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே ஏற்கனவே ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயம் என்ன தீர்ப்பினை அளித்திருக்கிறதோ அதனை தொடர்ந்து அமுல்படுத்திட வேண்டும் என்ற உத்தரவினை அளித்தது. அதற்கு பின்னால் அஞ்சல் இலாக்கா டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆக அனைவருக்கும், அதாவது ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்திலே வழங்கப்பட்ட உத்தரவானது அனைவருக்கும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவினை உறுதி செய்து இலாக்கா தொடர்ந்த அந்த மேல்முறையீட்டினை தள்ளுபடி செய்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே தற்பொழுது மிக பரபரப்பான ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பானது டெல்லி ஹைகோர்ட்டிலே வெளிவந்திருக்கிறது. மிக முக்கியமான தீர்ப்பாக இதனை நான் கருதுகின்றேன். அதாவது வழக்கு எண் 7301 மற்றும் 7412 ஆகிய 2 வழக்குகளிலே ஏற்கனவே தெலுங்கானாவிலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவினை அமுல்படுத்திட வேண்டும் என்ற நிர்வாக தீர்ப்பாயம் கொடுத்த அந்த வழக்கிற்கு மேல்முறையீட்டினை டெல்லி உயர்நீதிமன்றத்திலே இலாக்கா தொடுத்தது 27/5/2025 அன்று தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது.
அந்த தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பிலே மிக முக்கியமான ஷரத்துகள் இருப்பது என்பதுதான் நாம் பெருமையுடன் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு எண் 1373 2021 ஆண்டு தொடுக்கப்பட்ட அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே ஏற்கனவே நிர்வாக தீர்ப்பாயம் கொடுத்த அந்த தீர்ப்பினை தள்ளுபடி செய்து, காலம் கடந்த ஒன்று, இது இத்தனை காலத்திற்கு பின்னால் இதற்கான பழைய ரெக்கார்டுகளை தேடுவது என்பது கடினம், இத்தனை காலம் அவர்கள் அமைதியாக இருந்து தற்பொழுது கேட்பது சரியாக இருக்காது என்றெல்லாம் காரணம் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டது. குறிப்பாக கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிலே அண்ட் லேச்சஸ் என்ற அடிப்படையிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த வழக்கினைத்தான் அஞ்சல் நிர்வாகம் அனைத்து வட்டங்களுக்கும் சுற்றாக அனுப்பி இதனை சுட்டிக்காட்டி ஆர்டிபி வழக்கினை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. தற்பொழுது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த அந்த தீர்ப்பினை இது சரியல்ல என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஒருவருக்கு சலுகைகளை மறுப்பதற்கு காலதாமதமாக வந்தார் என்பதற்காகவோ அல்லது அதிலே சில செய்திருக்க வேண்டியவைகள் செய்யப்படவில்லை என்ற அற்ப காரணத்திற்காக அதனை நிராகரிப்பது என்பது சரியாக இருக்காது என்ற கருத்தினை பதிவிட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த ஆர்டிபி என்பது சம்பந்தப்பட்ட வழக்கிலே தொடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பொருந்தாது, இது ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆர்டிபி ஊழியர்களுக்கும் பொருந்தும். ஆக அனைத்து ஆர்டிபி ஊழியர்களுக்கும் கடந்த கால சேவையினை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் அனைத்து சலுகைகளையும், பதவி உயர்வு மற்ற அனைத்து சலுகைகளையும் வழங்கிட வேண்டும் என்று மிக உன்னதமான தீர்ப்பினை 27/5/2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மிக உன்னதமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பினை படிக்கின்ற பொழுது ஒரு உள்ளபடியே ஊழியர் சார்ந்திருக்கக்கூடிய அரசாக இருந்தால் உடனடியாக அதனை அனைவருக்கும் அமுல்படுத்திட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனடியாக எழும். இதற்கெல்லாம் மேல்முறையீடு செய்தாலும் கூட இதற்கு பலனளிக்குமா என்பது நிச்சயமாக வாய்ப்பில்லை என்பதனால் மேலும் இழுத்தடிக்காது இதனை நிறைவேற்றி தருவதற்கு முனைய வேண்டும். ஆனால் இன்றைய அரசாங்கம் அப்படி இருக்கிறதா, இன்றைய அஞ்சல் துறை அப்படி இருக்கிறதா என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த கவர்மெண்ட் என்பது ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்க வேண்டும். அந்த மாடல் எம்ப்ளாயர் என்பது ஊழியர்களுக்கு உரிய சலுகைகளை என்பதை மறுக்காமல் வழங்கக்கூடிய ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே அஞ்சல் நிர்வாகமானது செயல்பட்டால் இந்த சலுகையானது அனைவருக்கும் விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்பதை உணர முடியும். மேற்கொண்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ரெம், இட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம், அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கின்றபடியால் அனைவருக்கும் இதனை பொருத்தி பார்க்க வேண்டும். அதற்கு மாறாக இதனை அமுல்படுத்தாது இதற்கு மேலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு செல்வது என்றால் அது ஒரு சரியான ஒரு நிர்வாகமாக இருக்காது என்பதை அஞ்சல் துறை உணர வேண்டும். சமீபத்திலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய 63வது ஸ்டாண்டிங் கமிட்டி ஜேசிஎம் கூட்டத்திலே தேவையற்ற வழக்குகளிலே காலங்களை விரயம் செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது என்பதை அறிவித்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த வழக்கிலே மீண்டும் தேவையற்ற வகையிலே மேல்முறையீடு என்பதை தவிர்த்து இந்த கோரிக்கையானது அனைத்து ஆர்டிபி ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.